ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/1/2025 தை மாதம் 10ஆம் தேதி குரோதி வருடம் வியாழக்கிழமை, அற்புதமான குரு வாரம். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமைகளிலே தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும், குருமார்களை வணங்க வேண்டும். குரு இல்லாத கல்வி பாழ். எது ஒன்றதுக்கும் நாம் முன்னேறுவதற்கு நம்முடைய குருவினுடைய ஆசி வேண்டும். குருவினுடைய ஆசி இல்லாமல் நம்மால் வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் முன்னேற முடியாது. ஆகவே குருவை மதிக்க வேண்டும், குருவை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:05. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, மாலை 6:30 முதல் மாலை 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 பிறகு விசாகம். இன்றைய திதி இன்று மாலை 4:45 வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு முழு நாளும் சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்கவும். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு, மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதேபோல் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே உங்களுடைய மனமானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாவற்றையும் மிகவும் உற்சாகமாக செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம், வேலை மாற்றம் போன்றவை அமையும். ஆகவே சிறப்பாக இருக்கின்றது. தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் நல்லபடியாக நடக்கின்ற நாள். பாஸ்போர்ட் விஷயம், விசா விஷயம் போன்றவை நல்லபடியாக நடக்கும். ஆனால் இன்றைய நாளிலே தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் ஏற்படும். தேவையில்லாத விஷயத்தை வாங்கிவிடுவீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை வணங்க வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்றன. கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். நெருக்கடிகள் குறைந்து அலுவலகத்திலே நல்ல சூழ்நிலை உருவாகும்.
கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது போன்ற வீடு அமையும். உங்களுக்கு வாடகை வீட்டிற்கே செல்கின்றீர்கள் என்றால் கூட நமக்கு பிடித்த மாதிரி வீடு அமைய வேண்டும் அல்லவா? அது உங்களுக்கு அமையும். இருக்கின்ற வீட்டிலிருந்து நல்ல வீட்டிற்கு மாறுவீர்கள். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குருமார்களை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை நிலைத்திருக்கும். உத்தியோக மாற்றம் நீங்கள் நினைத்த விதத்திலே இருக்கும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உங்களை பார்த்தும் பார்க்காமல் போகின்ற ஒரு உறவினராக இருப்பார். ஆனால் இன்றைய நாளிலே அவர் உங்களுக்கு வலிய வந்து உங்களுக்கு உதவி செய்வார். என்னடா அது, எப்படிடா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, வேலைடா சரியாக இருக்குது, பார்க்க முடியல, ஒன்று எப்படி இருக்க, என்ன பண்ணணும் உனக்கு என்று அவராகவே வந்து கேட்பார். அப்படி உறவினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகலாம். அதேபோல் உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டாதீர்கள். பிறருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே நல்ல கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். புதிய சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் கிடைக்கின்றன. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். சந்தோஷமாக செலவு செய்வீர்கள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நல்ல இடமாற்றம் போன்றவை அமையும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். பணத்திலே திளைப்பீர்கள். பணம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். மொத்தத்தில் சந்தோஷமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அல்லது அதாவது இருக்கின்ற வேலையிலிருந்து சிறப்பான வேலைக்கு மாறுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து முகூர்த்த நாள் குறிப்பார்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். கும்பராசினருக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். நாள் முழுதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்து குருமார்களை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு எந்த குருவை பிடிக்குமோ முதலிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அதன் பின்பு ராகவேந்திரரோ சங்கராச்சாரியாரோ உங்களுக்கு எந்த குருவை பிடிக்குமோ அந்த குருவை சென்று வணங்குங்கள். குருவின் தாழ் பணிந்தால் நம்முடைய கிரகதோஷங்கள் மாறும். இன்றைய நாள் முழுவதும் சந்திராட்டமம் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் முக்கியமாக குரு வழிபாடு செய்ய வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குருவை வழிபடுங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது.
தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். குடும்பத்திலே ஒருவரை பற்றி கூறாதீர்கள். எதுவும் மற்றவரை பற்றி குறை கூறாமல் மற்றவர்களுடைய நிறைகளை மட்டுமே பேசுங்கள். மற்றவர்களுடைய நிறைகளை பற்றி மட்டுமே பேசுங்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும். ஆகவே சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே மௌனத்தை கடைபிடியுங்கள். குருமார்களை தரிசனம் செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். குரு தட்சிணாமூர்த்தியை அனைவரும் வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். 5 என்கின்ற எண்ணுக்கு மிகப்பெரிய மகத்துவம் உள்ளது. பஞ்ச பாண்டவர்கள், பஞ்சபூதம், இப்படி 5 என்பதற்கான சிறப்பு நிறைய இருக்கின்றது. சரி, நல்ல விதமாக இந்த 5ஐ எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று பார்த்தால், ஒரே நாளிலே 5 பூஜைகள், 5 தலங்கள் நம்முடைய வாழ்வை வளமாக்கும். நம் அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையிலே நாம் ஏதேனும் ஒரு கட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஏதேனும் ஒன்று. அதாவது நிறைய பணம் இருப்பவர்களுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இருப்பவர்களுக்கு பணம் இல்லை. அதேபோல் நிறைய பணம் இருப்பவர்களுக்கு வாரிசுகள் இல்லை, பணம் இல்லாதவனுக்கு குழந்தைகள் இருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு வித்தியாசமான இறைவனுடைய படைப்புகள். சரி, ஆனால் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும், அனைத்திற்கும் ஒரு பிரச்சனை என்று இருந்தால் அது முடிவு பெறுவதற்கான ஒரு வழியை நம்முடைய மதமானது வகுத்து கொடுத்திருக்கின்றது. அதனை நாம் பின்பற்றாமல் இருப்பதனால்தான் நிறைய பேர் கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இதனை தெளிந்து ஆன்மீகத்திலே நாம் தெளிந்து இவற்றையெல்லாம் பின்பற்றினால் நம்முடைய கட்டங்கள் காணாமல் போகும், நிம்மதியான வாழ்வை பெறலாம் என்பதுதான் உண்மை. ஆகவே இன்றைய நாளிலே இந்த 5 ஆலயங்கள், 5 பூஜைகள், இன்றைய நாளிலே நாம் அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரே நாளிலே 5 பூஜைகள், 5 கோவில்கள், இவை நம்முடைய வாழ்வை வளமாக்கும். பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள் என்று சொல்வார்கள் இதனை. ஒரே நாளிலே 5 ஆலயங்களை தரிசித்தால் மகா புண்ணியம். தஞ்சாவூரை சுற்றியுள்ள இந்த தலங்களை ஒரு நாள், ஒரே நாளில் தரிசிக்கலாம். அப்படி தரிசித்து இந்த 5 பூஜைகளை செய்துவிட்டால் வாழ்விலே நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்பது ஆச்சாரிய பெருமக்களுடைய வாக்கு. குருமார்கள் சொல்கின்ற வாக்கு பொய்க்காது. ஆகவே குருமார்கள் சொன்னபடி இதனை செய்வோம், வாழ்விலே எல்லா வளமும் பெறுவோம். முதலாவது உஷத்கால பூஜை எனப்படும் அதிகாலையிலே நடைபெறுகின்ற பூஜை. பூஜை தொடங்கி அர்த்தஜாமம் வரை தரிசிக்கும் வகையிலே அமைந்திருக்கின்றன இந்த பஞ்சாரண்ய திருத்தலங்கள். இந்த தலங்களுக்கு சென்று தரிசிப்பது மிகுந்த பலனை தரும். முதலாவது கோவில் திருக்கருக்காவூர். இந்த 5 தலங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். முதலாவது திருக்கருக்காவூர், இரண்டாவது திரு அவளிவநல்லூர், மூன்றாவது ஹரித்வாரமங்கலம், நான்காவது ஆலங்குடி, ஐந்தாவது திருக்கொல்லாம்புதூர். இந்த 5 தலங்களை பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள் என்று போற்றுகின்றார்கள். ஆரண்யம் என்றால் வனம். ஒரு காலத்திலே வனமாக திகழ்ந்து இன்றைக்கு கிராமங்களாகவும் ஊர்களாகவும் அமைந்திருக்கின்றன இந்த திருத்தலங்கள். தஞ்சாவூரை சுற்றி இருக்கின்ற பஞ்சாரண்ய தலங்கள், இந்த தலங்களிலே தஞ்சாவூரிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது திருக்கருக்காவூர். இங்கே சிவபெருமானுடைய திருநாமம் ஸ்ரீ முல்லை வனநாதர். என்ன அழகான தமிழ் பெயர் பாருங்கள், ஸ்ரீ முல்லை வனநாதர். அம்பாளுடைய திருப்பெயர் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை, கர்ப்பத்தை காத்தருளும் அம்பிகை. இன்றைக்கும் சத்சந்தான பேர் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு நல்ல சத்சந்தான பிராப்தி கிடைக்கும் என்பது உறுதி. அற்புதமான திருக்கோவில் இந்த கோவில். குழந்தை பேரு, சுகப்பிரசவம் வேண்டி வழிபடுகின்ற அருமையான திருத்தலம். இங்கே அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் உஷத்காலம் எனப்படுகின்ற
அதிகாலை பூஜை, அதனை தரிசிக்க வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டு திருக்கருக்காவூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற திரு அவளிவநல்லூர் அந்த ஊரை அடையலாம். அங்கே ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத ஸ்ரீ சாட்சிநாதர் ஆலயம் இருக்கின்றது. இந்த தலத்துக்கு சிவன் பார்வதியை வேண்டிக் கொண்டால் குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும். அதாவது தம்பதிகளுக்கிடையே ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்து பிரிந்திருந்தால் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வழிபட்டால் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள் என்பது ஐதீகம். ஆகவே ஏதேனும் கருத்து வேறுபாடால் பிரிந்து இருக்கின்ற தம்பதிகள் உடனடியாக இந்த கோவிலுக்கு செல்லுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள். இங்கே அம்பாள் கொள்ளை அழகோடு காட்சி தருகின்றார். அடுத்து காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை இந்த காலை வேளை பூஜை. அந்த நேரத்திலே இந்த ஆலயத்துக்கு தரிசிப்பது சிறப்பு. அதன் பிறகு அப்படியே அருகிலே உள்ள ஹரித்வார மங்கலம், இந்த ஹரித்வார மங்கலம் தலத்தை வந்தடையலாம். இங்கே ஸ்ரீ அலங்கார நாயகி சமேத ஸ்ரீ பாலாளேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கின்றது. அற்புதமான சிவன் கோவில், புராதன பெருமைகள் கொண்ட திருக்கோவில். இந்த ஹரித்வார மங்கலம் தலத்துக்கு ஸ்ரீ பாதாளேஸ்வரரையும் ஸ்ரீ அலங்கார நாயகியையும் கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக் கொண்டால் நவக்கிரக தோஷங்கள் யாவும் விலகும் என்பது ஐதீகம். இங்கே 11 மணி முதல் 12:30 மணி வரை உச்சிகால பூஜை நடைபெறும். அப்போது 3ஆவதாக இந்த தலத்தை தரிசித்து விடலாம். அடுத்து இங்கிருந்து திரு இடும்பூடை எனப்படும் ஆலங்குடி திருத்தலத்துக்கு வந்துவிடலாம். இங்கே சுவாமியினுடைய திருநாமம் ஸ்ரீ ஆபத்சகாயேஸ்வரர், அம்பாள் பெயர் ஸ்ரீ ஏலவார் குழலி. இந்த தலம்தான் குரு தட்சிணாமூர்த்தி கோவில் கொண்டிருக்கின்ற குருஸ்தலம். ஆலங்குடி என்றாலே குரு பகவான் கோவில் என்று சொல்வார்கள். இங்கே மூலவர் சிவபெருமான் தான். ஆகவே குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த இத்தலம். இந்த தலத்திலே முக்கியமான சிறப்பு, குரு தட்சிணாமூர்த்தி அழகுற கோவில் கொண்டிருக்கின்றார். இங்கு வேண்டிக் கொண்டால் குருபலம் கிடைக்கும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கலாம். அடுத்து சற்று இடைவேளை விட்டு மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை சந்தியாகால பூஜை. அப்போது ஆலங்குடி தலத்திலே அருமையாக வழிபாடு செய்து பிறகு அப்படியே அங்கிருந்து அருகிலே இருக்கின்ற திருக்கொள்ளாம்புதூர் என்கின்ற தலத்தை அடையலாம். அங்கே சிவபெருமானுடைய திருநாமம் ஸ்ரீ வில்வாரண்யேஸ்வரர், அம்பாள் பெயர் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி. இந்த சௌந்தர நாயகி அம்பாள் பெயர். சித்தப்பிரமை உள்ளவர்கள், மனக்குழப்பத்திலே தவிர்ப்பவர்கள், ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றார்களே இப்போதெல்லாம், இந்த ஸ்ட்ரெஸ் தீர்வதற்காக நிறைய மனநல மருத்துவர்களை எல்லாம் பார்த்து செலவு செய்கின்றார்கள். எப்போதும் பயத்துடனும் எதற்கெடுத்தாலும் பயத்துடனும் கலங்குபவர்கள் இங்கு வழிபட்டால் மனதிலே தெளிவு பிறக்கும், மனநோய் நீங்கும் என்பது ஐதீகம். மனோபலத்தை அதிகரிக்கின்ற கோவில் இந்த அற்புதமான திருத்தலம். இங்கே இரவு 7:30 மணி முதல் காலை 8:30 மணி வரை அர்த்தஜாம பூஜை நடைபெறும். இந்த பஞ்சாரண்யேஸ்வர தலங்களிலே 5ஆவதாக இந்த தலத்தை தரிசித்து நிறைவு செய்து கொண்டால் அந்த நாள் மட்டுமல்லாமல் அடுத்து வருகின்ற எல்லா நாளுமே நமக்கு சிறப்பான நாளாக அமையும். ஆகவே முயற்சி செய்யுங்கள். நான் சொன்ன இந்த ஆலயங்களை எல்லாம் பட்டியல் போட்டுக்கொண்டு இந்த கோவில்களுக்கு சென்று வணங்குங்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். நானும் இதனை விரைவிலே செய்ய இருக்கின்றேன். இந்த 5 தலங்களையும் தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சிவபெருமானுடைய கருணையினாலே எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.